ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய நெல்லிக்காய் சட்னி. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது காயத்துக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட் பார்த்தோம். பெரிய நெல்லிக்காய் ஒரு 6 நெல்லிக்காய் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 5 வரமிளகாய், சின்ன சைஸ் புளி, ஒரு 2 துண்டு தேங்காய். இது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. பாத்திரம் காஞ்சோன்னே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம சட்னி தாளிச்சிட்டு போடுறதுக்கு கடுகு வேணும். சும்மா பொரிஞ்சோன்னே கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கும் வேணும். நல்லா பொரியத்துக்குள்ள ஜீரகம், வரமிளகா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் 2 கூட வேணும்னா, காரம் அதிகமாக வேணும்னா இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முதலே இதை வதக்கணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். முதலே எண்ணெயில் வதக்கினா காரம் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 5 பல், புளியோட பச்சை வாசனம் போடணும். அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக பச்சை வாசனம் போட்டு தேங்காய், பத்தால புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, வேர்க்கடலை சட்னி, பச்சைக்கடலை சட்னி பண்ணி இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணி பசங்களை சாப்பிட வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டாச்சு. நெல்லிக்காய் போட்டு யார் வேணால் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் முக்கியமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள். கடைசியாக நம்ம அரைக்கும் போது தான் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம சட்னி தாளித்து போடும்போது கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம்.
வச்சு அரைச்சா சட்னி ரெடி. இட்லிக்கு சாப்பாடு கூட போட்டு நெய் ஊற்றி பிசிக்கி சாப்பிட்டா செம்மையாக சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி பிசிக்கி சாப்பிடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காய் சாதம். இதே தான். நெல்லிக்காவை நல்லா துருவிட்டு ஒரு எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தேங்காவும் கொஞ்சம் துருவி போட்டு நெல்லிக்காயும் துருவி போட்டு வதக்கி சாதத்தில் பரட்டிட்டா நெல்லிக்காய் சாதம் ரெடி. தேங்காய்க்கு பதிலாக மாங்காய் கூட துருவி போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா நெல்லிக்காய் தான் ஹைலைட்டாக இருக்கணும், வந்து மாங்காய் சாதமாக இருக்கணும். அந்த தேங்காய் துருவலும் கொஞ்சமாக இருக்கணும், தேங்காய் சாதமாக இருக்கணும். இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டா சட்னி ரெடி. பாய். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.